ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 11ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி நடக்குது. இந்த சுக்கிரன் பயிற்சியின் காரணமாக மிதுனம் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. அந்த வகையில வேத ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்களின் பயிற்சி அனைத்து ராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உருவாக்கும். ஜூலை 2024 சுக்கிரன் 2 முறை தனது இடத்தை மாற்றப் போகிறார். அதாவது சுக்கிரன் தனது ராசியை மாற்றப் போகிறார். இது அனைத்து ராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வழிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில் மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி காரணமாக எந்த மாதிரி பாதிப்பு விளைவு ஏற்பட போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஜூலை 7, 2024 அன்று சுக்கிரன் முதலில் மாலை 4:15 மணிக்கு சந்திரனின் ராசியான கடக ராசிக்குள் நுழைகிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி ஜூலை அன்று கடக ராசியில் சுக்கிரன் உதயமாகிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2024 அன்று சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுகிறார். இப்படி ஒரே மாதத்தில் சுக்கிரன் வெவ்வேறு ராசிகளில் 2 முறை நகருகிறார். இந்த மாதிரி சுக்கிரன் ஒரே மாதத்தில் 2 முறை நகர்வது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. இது அனைத்து ராசி நேயர்களையும் வெவ்வேறு வழிகளில் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்தெந்த ராசி நேயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல மிதுனம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு சுக்கிரன் 5 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதி ஆகிறார். தற்போது இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக மிதுனம் ராசி நேயர்களுக்கு 11ஆவது வீட்டில் பயிற்சியாக போகிறார். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வணிகத்துறையில் தொடர்புடையவர்கள், அதே போல சர்வதேச தொடர்புகளை கொண்டு இருப்பவர்கள், வணிகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த மாற்றத்தால் குறிப்பாக நீங்க பயனடைவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மிதுனம் ராசி நேயர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சி நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான நிதி ஆதாயங்கள் உங்க வாழ்க்கையில இருக்க போகுது. இந்த சுக்கிரன் பயிற்சி காரணமாக மிதுனம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வலுவான அறிகுறிகள் தெரிகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில வருமானம் அதிகரிப்பதற்கான ஒரு அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இறக்குமதி ஏற்றுமதி தொழிலில் ஈடுபடுபவர்கள் அல்லது வெளிநாட்டில் பணி புரிபவர்கள், பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரியவர்களுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில சில பல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த சுக்கிரனுடைய பயிற்சி காரணமாக மிதுனம் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில பண ரீதியான பல மாற்றங்கள் ஏற்படக்கூது அப்படின்னு சொல்லலாம். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில பொருள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். நீங்க பல வருடங்களா ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த பொருளை எல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களை நீங்க கண்டிப்பா வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல மிதுனம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆதாரங்களில் இருந்து நன்மைகளை நீங்க பெறுவீங்க. இனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பா மிதுனம் ராசி நேயர்கள் இந்த நாட்களை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நண்பர்கள் மற்றும் சமூக வட்டத்தில் இருந்து நல்ல முடிவுகளை பெறுவீர்கள். அதாவது நெட்வொர்க்கிங் மற்றும் பயனுள்ள இணைப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க.
இந்த சுக்கிரன் பயிற்சி காரணமாக மிதுனம் ராசி நேர்கள் நீங்கள் எந்த வித முயற்சி மேற்கொண்டாலும் அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் ஏதாவது புதிய ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த மாதிரி முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தீவிர உறவில் ஈடுபடும் இந்த ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் இணக்கமான உறவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது உங்களுடைய துணையுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி இனி வரக்கூடிய காலகட்டம் ஒரு மகிழ்ச்சியான காலகட்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல தனிமையில் இருக்கும் மிதுனம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நபரின் வருகையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது ரொம்ப நாட்களாக மிதுனம் ராசி நேயர்கள் ரொம்பவே தனிமையில் நிறைய பேர் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி தனிமையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான மாற்றத்தை நீங்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த புதிய நபர்களால் உங்கள் வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிக்க வேண்டுங்க. அதாவது உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் முழு அக்கறையுடன் செயல்பட்டீங்கன்னா ஆரோக்கியம் ரீதியான எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்கலாம். அதே போல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் நிதி நோக்கங்களில் கவனம் செலுத்துபவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி கொண்டு கொடுக்க போகுது. இந்த தொழில் ரீதியாக அல்லது நிதி நோக்கங்களில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தும் போது உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேறுவதற்கு இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால மிதுனம் ராசி நேயர்கள் இந்த நேயத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி எந்தவித முயற்சி நீங்கள் செய்யணும்னு உங்களுடைய மனதில் நினைத்தாலும் அது எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய துவங்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய துவங்குறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் நல்ல லாபமும் நல்ல முன்னேற்றமும் உங்களை கொண்டு சேர்க்கலாம். இதனால் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இந்த நாட்கள் கண்டிப்பாக மாறப்போகுது. ஸோ இந்த சுக்கிரனோட பயிற்சி காரணமாக மிதுனம் ராசி நேர்கள் கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே அதிர்ஷ்டமோ யோகமோ நிறைந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சுக்கிரன் பயிற்சினால மிதுனம் ராசி நேர்கள் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் பீச் மந்திரத்தை நீங்கள் தவறாமல் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த விஷயங்கள் உங்கள் மனதில் என்ன மாதிரி எண்ணங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனை, கஷ்டம், சிக்கல், சங்கடம் இது எல்லாத்துலேருந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த சுக்கிரனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இதுவரை நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு தரக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே மிதுனம் ராசி நேயர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எந்த வகையிலும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த சுக்கிர பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் மிதுனம் ராசி நேயர்கள் உங்களுடைய தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சுக்கிரன் பயிற்சி நடக்கும்போது இந்த முடிவை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொண்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் மிதுனம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனோட பீச் மந்திரத்தை நீங்கள் தவறாமல் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் சுக்கிரனை மனதார நினைத்து மனமுருகி வேண்டிக் கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி காரணமாக மிதுனம் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே போல் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.